வந்திருக்கோன்னா ஒரு சோழமாதேவின்னு ஒரு ஊரில் வந்திருக்கோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ராணி மங்கம்மாள் கட்டின பாலமாக ஒரு கோயிலை காமிச்சிருப்பேன். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயில். இது வந்து ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே அவர் கட்டின கோயிலான்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் அதே மாதிரி 80 டன்னில் ஒரு பாறை மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம கிட்ட போய்கிட்டே இருக்கணும். கிட்ட போய்கிட்டே அந்த இங்கே ஒரு போர்டு, அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு பாதுகாத்துக்கு இருக்காங்க. அந்த இடத்த தொழில்துறை பாதுகாக்கிறப்பட்ட ஒரு இடமா இது இருக்குது. கொஞ்சம் பின்னாடி இதை காமிங்க. இந்த கோயில் பேர் ஸ்ரீ கைலாமிய முடையார் சிவன் கோயில், சோழமாதேவியில் இருக்குது. இது முதல்ல எங்கே அமைஞ்சிருக்குன்னா, திருச்சி நம்ம திருவரம்பூர்லேருந்து அந்த சாந்தி தேட்டர் வழி அந்த வந்து அப்படியே சூரியர் போகிற வழி அந்த ரோட்டில் அங்கிட்ட ஒரு வயலுக்கு அங்கிட்டு இருக்குது. சோழமாதேவின்னு ஊரில் இருக்குது. இதோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லாம் பார்த்து வாங்க. யாருமே இங்கே வர்றதில்லை. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு பல பேருக்கு தரல. இது கொஞ்சம் காமிங்க. இது வந்து தமிழ்நாடு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஒரு டூரிஸ்ட் பிளேஸோட மேப்பை இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட வரலாறு இப்போ பார்ப்போம். இது வந்து இது முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 985 இருந்து 1014 காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது. இங்கே வந்து யார் யாரோட கல்வெட்டு இருக்குன்னா, ராஜராஜ சோழனோட கல்வெட்டும் ராஜேந்திர சோழனோட கல்வெட்டும். ராஜேந்திர சோழனா கங்கை முதல் கட்டாரம் வரை வென்ற வீரனும் இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து ஏதோ கொடனா கொடுத்துருப்பாரு போல இருக்குது. வீர ராஜேந்திர சோழனோட கல்வெட்டுகள் இங்கே வந்து இந்த கோயிலில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இந்த இங்கிட்டு பக்கத்துலேயே அங்கிட்டு பாருங்க, அங்கிட்டு வந்து உய்யங்குண்டான்னு ஒரு ஆறு ஓடுது. பொதுவாகவே பள்ளிப்படை கோயில்கள் தான் அந்த ஆத்தங்கரையில் இருக்கும். பள்ளிப்படைன்னு என்னன்னு தெரியும், ஒரு அரசரை சிவலிங்கத்துக்கு அடியில் அவர் அஸ்தியை வச்சு அதுக்கு மேலே கோயில் கட்டுவாங்க. எனக்கு என்னமோ இது வந்து சோழமாதேவியான அந்த அந்த ராணியோட ஒரு பள்ளிப்படை இருக்குமோ அப்படின்னு தோணுது. இருந்ததுதான் ஏதாச்சும் ஒரு கல்வெட்டு இருந்திருக்குங்க. அது காலப்போக்கில் சிதலம் அடைஞ்சிருக்குமோ, இல்லாட்டி வேலுங்கன்னு அழிக்கப்பட்டுச்சான்னு கூட தெரில. ஏன்னா இந்த ஊர் பேர் சோழமாதேவி. இது ஒரு பள்ளிப்படை இருக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா இங்கே ஆற்றங்கடையில் அமைஞ்சிருக்குங்க. அங்கிட்டு வந்து உய்யங்குண்டான ஆறு ஓடிக்கிட்டு இருக்காங்கிட்டு. இங்கிட்டு பார்த்தா வயல் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த சோழமாதேவி இருக்காங்களா, இந்த இளவரசி இந்த ராணி இருக்காங்களே, இந்த சோழமாதேவின்னு இந்த ஊர்லேருந்து 4 வீரர்களை வந்து தஞ்சை பெரிய கோயில் காவலுக்காக அனுப்பியிருக்காங்க. இந்த சோழமாதேவிக்கு பல பேர் இருந்திருக்கு. அந்த பேர் நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்க, கொஞ்சம் கிட்டாங்க. இது ரொம்ப இந்த பழமையான கல்வெட்டுகள்லாம் இங்கே குறிக்கிற ஒரு இதாக இருக்குது. இங்கே வந்து ஒரு மண்டபம் இருந்திருக்குங்க. அந்த மண்டபமும் காலப்போக்கில் போயிருக்கு. அங்கே தான் மக்கள் எல்லாமே உட்காந்து ஊரில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காங்க. கொஞ்சம் இதில் வாங்க. இந்த ஊருக்கு இன்னொரு பல பேர்கள் இருந்திருக்கு. இங்கே இருங்க, தென்கரை பிரம்மதேயம்னு போட்டிருக்காங்க. தென்கரை பிரம்மநேயம், அதுக்கப்புறம் ஸ்ரீ சோழமாதேவி, சதுர்வேதி மங்கலம் என பல பேர் இந்த ஊருக்கு இருக்குது. சதுர்வேதி மங்கலம், சோழமாதேவி, தென்கரை பிரம்மநேயம் சொல்லிட்டு பல பேர் இந்த சோழமாதேவி இந்த இடத்துக்கு இருக்குது. இப்போ பாண்டிய நாட்டு குலாசனின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஒரு பேர் இருந்திருக்கு. இந்த வட்டாரத்துக்கு இது வட்டார சொல்ல இருந்திருக்கும் போல இருக்குது. சரிங்க, இதுதான் அந்த கோயில். அவங்க கிட்டாங்க. இங்கே பல சிற்பங்கள் இருந்திருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு திருப்பி கட்டியிருக்காங்க. அங்கே வச்சு கிட்டுவாங்க, அதை காமிக்கிறாங்க. திருப்பி பிரித்ததுக்கான அடையாளம் எப்படி பிரிப்பாங்கன்னா, ரொம்ப சிடலம் அடைஞ்சு கடந்திருக்கும். அது ஒரு கல்லுக்கு ஒரு நம்பர் போட்டு அதோட பழமை மாறாமல் திருப்பி பிரிச்சுட்டு அதுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி கட்டுவாங்க. அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த பிரித்து கட்டத்தை வாங்க நம்பர்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. இதை பார்த்தாச்சா. இதுக்கப்புறம் நல்ல ஒரு சிற்ப கலைநயம் மிக்க கோயிலாக இருக்குங்க. ஒரு 1036 வருஷம் 1000 வருஷத்தை தாண்டியும் கம்பீரமாக நிற்கிது பாருங்க. பல கல்வெட்டு சான்று பல விஷயங்களை தன்னோட அடக்கி வச்சுருக்க மாபெரும் ஒரு அதிசயமாக நம்ம திருச்சி விளங்குற கோயில். யாருக்குமே இந்த கோயில் அவ்வளோவா தெரியாதுங்க. இந்த கோயில் என்னென்ன சிற்பம் இருக்குன்னா, அப்படியே டேரக்டாக பார்த்துட்டு போயிடலாம் சீக்கிரமே. பிரம்மாவோட சிற்பம் இருக்குது. நம்ம கொற்றவை, நம்ம துர்கின்னு சொல்ல போகிற கொற்றவை சிற்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பல பேரோட விநாயகர் சிற்பம் இருக்குது. அப்படி இருங்க, இது பிரம்மா நினைக்கிறேன். இருங்க, இங்கே கொஞ்சம் இங்கே பாருங்க என்ன ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இதோட ஒரு அடையாளம் இருந்திருக்கு. இதோட சிதலம் படித்து வச்சுருக்காங்க. பிரம்மா தான் நினைக்கிறேன், யாரும் தெரில, எனக்கு தப்பாக சொல்லக்கூடாது. ஒரு கல் வர இருக்குது. அடுத்தது இங்கே வாங்க, பல கல்வெட்டுகள் இங்கே இருக்குங்க. நம்மளால் படிக்க முடியல. திருநீர் எடுத்துகிட்டு வந்தால் இருக்கிற கல்வெட்டுகள்லாம் படிக்கலாம். அப்படிங்க சிதலம் அடைஞ்சு போயிருக்குங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்தப்போ கூட ஓரளவுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வாங்க, ஏதோ பல கடவுளோட சிற்பனாக இருக்குது. இதில்
இருங்க, இது ஃபுல்லாக கல்வெட்டு தாங்க. இங்கே இருங்க சோழன்னு வருது. இது வந்து கிரந்தம். இது ஃபஸ்ட்டு இது வந்து கல்வெட்டு நம்ம படிக்க இது நோட் பென்சில் எடுத்து வந்தாங்க நம்மளால் படிக்க முடியும். எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்கே சோழ மண்டலம்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அது ஸ்ரீரா சரி தேவின்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சோழ தேவின்னு நினைக்கிறேன். தேவி. இங்கே வந்து இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இது என்ன சொல்லலாம்னா, இங்கே வந்து ஒரு கல்வெட்டு நோட் பென்சில் எடுத்துகிட்டு வந்தால் இந்த கல்வெட்டை படிக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோ போட போகிறேன் கல்வெட்டை படித்து, அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற சோழமதி இந்த ராணி இருக்காங்களாங்க, இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயிலுக்கு 2 செப்பு திருமணிகள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்க இங்கேயே வடித்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வச்சுருக்காங்க. அது இன்னும் அங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு, கால் வேறு ரொம்ப சுடுதுங்க. இப்போ கொற்றையோட சிற்பங்க, கொற்றாவி சிற்பம் இருக்குது பாருங்கள். நீங்கள் கீழே கவனிங்க. இருங்க, எருமை மாட்டு தழல் மிதிச்சுக்கிட்டு கொற்றாவியோட சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதான் நம்ம கொற்றாவை நவகண்டம். எவ்வளோ அலறிலேயே கொற்றாவை. இது பக்கத்தில் நவகண்டம் கொடுக்குற மாதிரி இருக்குந்துருக்கும், எங்கன்னு தெரில. இது பாருங்கள் இருக்கான்னு. நம்ம கொற்றாவியோட சிற்பம் இங்கே இருக்குங்க பாருங்க. துர்கைன்னு சொல்கிறாங்க. உண்மையில துர்கைன்னு இந்த துர்கை கிடையாது. ஆரியர்கள் படையெடுப்புனால துர்கை வந்து கொற்றாவை மாற்றப்பட்டுச்சு. அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். இது நாகபந்தம்னு சொல்லப்படுறதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ மூலையில் ஏதோ அமைச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. பிற்காலத்தில் வந்துருக்கும். சரி போகலாம் வாங்க. வாங்க, இதாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்பர்லாம் போட்டு பார்த்தா தெரில. தாங்க கோயிலோட வரலாறு எவ்வளோ ஒரு வரலாற்றை இந்த கோயில் தாங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த கிணறு பார்த்துருப்பீங்க, ராஜராஜ சோழன். இந்த பாருங்க, இதுலேருந்து தானே ஒரு காலத்தில் இந்த கோயிலுக்கு இந்த கைலாயமுடையாருக்கு வந்து எதுனா அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. ஏங்க இந்த இடத்துல தானே ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் இப்படி நடந்து போயிருப்பார்ல. அங்கே இருங்க இங்கே இப்படிலாம் நடந்து போயிருப்பார், இப்படி ஏறி இருப்பார்ல. இப்படிலாம் நடந்து போயிருப்பார். அவர் நடந்த இடத்துல இப்படி நம்ம நடக்கிறோம். ஒரு சின்னோண்டு வயல் அங்கே பாருங்கள், இது பாருங்கள் சுற்றிலும் ஒரு வயல். இது பலாயிரம் வருஷமாக இங்கே அங்கிட்டு வாங்க நந்தி மண்டபத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு அழகான கலைநயம் மிக்க ஒரு நந்திங்க, அமர்ந்த நிறையில் இருக்குங்க, அழகாக இருக்குங்க பாருங்க. நந்திங்க, இது பாருங்க நந்தி, அழகான நந்தி மண்டபங்க. அது பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம். இது பார்த்தாலே சிவன் கோயிலுக்கே ஒரு அழகு சேர்க்குற ஒரு விஷயம் தான் இந்த நந்தி மண்டபம் தாங்க. இந்த பலிப்பீடம் இருக்குங்க, பலிப்பீடம். இங்கே வந்து கொடிமரம் இருந்திருக்கு. கொடிமரமாக காலப்போக்கில் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது. இங்கே பாருங்க, இது பார்த்தீங்களா, இங்கே வந்து நாகபந்தம் சிற்பமாக ஒரு சிவலிங்கம் புடைப்பு சிற்பமாக இருக்குது. இந்த கோயிலோட எச்சமாக என்னன்னு தெரியல, பிரித்து கட்டுறப்ப எடுத்த கற்கள் போல இருக்குது எல்லாமே பாருங்கள். நாகபந்தம் இருக்குது இங்கே. அங்கே பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்கணும். ஒரு கல் எடுத்தா அரிசி தம்பி, ஒரு கல் எடுறா. அங்கே தான் இருக்குது ஒரு சின்ன கல் மாதிரி, ஏதாச்சும் பாறாங்கல் மாதிரி எடுறா. சிவனை சொல்லவே இல்லை, சொல்லியாச்சு. அங்கே பார்த்தீங்களா, இப்போ கிட்ட போகிறேன். இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி அமைப்பு அங்கே இருந்திருக்கு. அங்கே வந்து சீரமைக்கிறப்ப அது எடுத்து இங்கே போட்டாங்க போல இருக்குது. சவுண்டு கட்டிங்களா, சவுண்டு இங்கேருங்க. இரும்பு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குற பார்த்தீங்களா. காற்று ஓட்டம் நல்லா ஓன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க போல இருக்குங்க. இதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ஏன்னா காற்றோட்டம் போடுறதுக்காக நல்ல அந்த ஊந்து போடுறதுக்காக ஏதாச்சும் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பேன். லைட் வெயிட்டில் போட்டிருப்பாங்க போல இருக்குது. இதுதான் இங்கே விவசாய நிலமாக இருக்குது பாருங்க. ஏன்னா ஆக்கிரமிப்பு படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த கோயிலுக்கு பண்ண நிபந்தம் பண்ண இடமா இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். யாருங்க, இது ஃபுல்லாக விவசாயம் தாங்க. ஃபுல்லாக ஏதோ நிபந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த உயர்குண்டம் அது தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு போல இருக்குது. ஆக்கிரமிப்புனா அதுக்கு ஆள் இருந்தால் தாங்க. ஆக்கிரமிப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. அதை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மக்கள் வந்து ஆள் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு, யாருமே இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க மக்கள் தாங்க.
காய்ஸ் இந்த வீடியோலாம் பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலில் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருங்க. என் சேனல் இனிமேல் பல வீடியோக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோன்னா கச்சமங்கலம்னு ஒரு அணைங்க. நான் கல்யாணை விட பழமையான ஒரு அணைக்கு தான் நாளைக்கு போக போகிறோம். அதை மறக்காமல் எல்லாமே வந்து நாளைக்கு அந்த வீடியோ பார்த்துருங்க. பாய் ஃப்ரம் தமிழர் கண்டம். பாய் கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போரில் யூஸ் பண்ண ஆயுதங்கள் தான் நினைக்கிறேன். வர்ற சிவன் கோயில் போயிட்டு நாங்கள் வரோம், அப்படி பார்த்தோம். இருங்க, போருக்கு யூஸ் பண்ண ஆயுதம் தான் நினைக்கிறேன். இது பார்த்தா அப்படி தான் தெரியுது. போருக்கு யூஸ் பண்ண ஆயுதங்க. ஏங்க வேல்லாம் இருக்குது பாருங்க. பார்த்தா ஷார்ப்பு அப்படி தாங்க இருக்குது. சும்மா கோயிலுக்கு வாங்கி வைக்கிறதானே அப்படியே வச்சுருப்பாங்க. போருக்கு யூஸ் பண்ணுறதுங்க. இங்கே கடத்திருக்க முடியல இருக்குது, எடுத்து சாமி வச்சுருக்காங்கங்க. இல்லை என்ன சாமி? உள்ள கருப்பு சாமிங்க. உள்ள கருப்பு சாமி. அதிசயமாக இருக்குங்க.